ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து, அறிவுரைகளை கொடுத்து, நாம் நடக்க வேண்டிய பாதைகளை காட்டி கொண்டிருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்து கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் படிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகள் எல்லாம் மீறினார்களாம். அது மீறினதுனால பாவம் செய்யப்பட்டார்கள். அதனால பெரிய விளைவுலாம் நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவப்பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்கள நானும் கூட எத்தனை கட்டளைகளை, ஆண்டடைய நியமங்களை, ஆண்டடைய வார்த்தைகளை நாம் மீறி இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனையோ நாள் ஆண்டவனுக்கு உணர்வில் உணர்த்தி இருப்பார். காலையில் எழுந்து ஜெபிக்கணும் அப்படி சொல்லிட்டு, வேதத்தை வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பகுதியை தியானம் பண்ணு என்று சொல்லி, இல்லை இந்த இடத்துக்கு ஆலயத்துக்கு போ என்று சொல்லி, இல்லை இவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு என்று. அது மாத்திரம் இல்லாமல் எத்தனையோ சத்தியங்களை ஆவியை நம்மளோடு ஊழியக்காரர்கள் மூலமாய் நம்ம பேசியிருப்பார். நம்ம போகிற ஆலயத்தில், ஃபெல்லோஷிப்ஸில் நம்ம கேட்கிற செய்திகள் மூலமாய் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறல்லவா. எத்தனை கட்டளைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளையில, அந்த கட்டளைகளை நம்ம மீறி நடந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அந்த கட்டளையின்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? திருவசனத்தை கேட்கிறவள் மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவளாக இருங்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே. நான் யாரையும் குறை பேச வரல, குறை சொல்லலை. தெய்வ பிள்ளைல, இன்றைக்கு என்னோடு நானும் சேர்த்து பேசுகிறேன். நீங்கள் எத்தனை கட்டளைகளில் நீங்களும் நானும் கடைப்பிடித்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை கட்டளைகளை மீறி நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டரை பாருங்க, இங்க சொல்லுகிற காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்களாம். ஏன்னா நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள். சாபத்தீடானதை ஒன்றும் தொடக்கூடாதுன்னு சொன்னார், ஆனால் எடுத்துட்டாங்க, தொட்டுட்டாங்க. தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனை காரியங்களை ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம, இதை செய்யாதே, இதை பார்க்காதே, இதை போகாத, இது இப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்காதேன்னு பல முறை ஆண்டவர்களுக்கு எச்சரித்தோம். நம்ம திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு இந்த பரிசுத்தமான ஓய்வினால பரிசுத்தாவியை நம்மோடு பேசுகிறார். ஆமேன். வேதத்தில் அழகான ஒரு சம்பவம் இருக்கும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அவன் யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி. அல்லேலூயா. இங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இருப்பார். தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறது. நீ போய் எரோபியாமுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள், பலிபீடத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி பாருங்க. அதை சொல்லி முடிப்பார். ஆனால் எரோபியம் என்ன பண்ணனாக்கா, அவனுக்கு எதிராக கையை நீட்டும் போது அவன் கை அப்படி நீட்டப்பட்டுரும். அதன் பிறகு மறுபடியும் விண்ணப்பிப்பார், சரியாயிடும். அப்போது எரோபியம் சொல்லுவார், நீ என்ன பண்ணனாக்கா இங்கே இருந்து புசித்து குடித்து சாப்பிட்டு போக வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் சொல்றதை மாத்திரம் சொல்லிட்டு உடனே திரும்பி வர வேண்டும் என்று. தேவப்பிள்ளையில, அப்படியே இவரும் அந்த தேவனுடைய மனுஷனை திரும்பி போகிறார். ஆனால் அந்த இடத்துல ஒரு வயதான இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் இந்த தேவனுடைய மனுஷத்துல பொய் சொல்லி, ஆண்டவர் தான் எனக்கு சொல்லி அனுப்பினாரு, உன்னை மறுபடியும் அழைத்து சொல்லி சாப்பிட சொல்லினு. அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடும் போது தான் ஆண்டவர் சொல்வார், தெய்வ பிள்ளையில, அந்த தேவனுடைய மனுஷன் என் வார்த்தையை மீறிட்டான் என்று எங்க சொல்லப்பட்டிருக்கோம். அவன் திரும்பி போகும்போது சிங்கம் அவன் அடித்து அவன் மரித்து போவான். தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால, தேவனுடைய வாக்கை மீறி நடந்ததுனால இங்கே ஒரு பெரிய மரணம் ஏற்படுகிறது. இன்றைக்கி யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நிமிரிக்கிறோம். ஒருவேளை அந்த தேவனுடைய மனுஷனுக்கு நடந்து போல மரணம் நேரிட்டு இருக்குமானா நம்ம இன்றைக்கி ஜீவனோடு இருந்திருப்போமா? தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி கொஞ்சம் ஆண்டவர்களை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம யோசித்து பார்க்குறோம். ஆண்டவரே, இன்றைக்கி உங்கள் வார்த்தைக்கு எனக்கு கீழ்ப்படி, எங்கள் வார்த்தையின்படி வாழ, உங்கள் வார்த்தையை மீறாமல் இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பீங்கன்னா ஆண்டு நிச்சயமாக உதவி செய்வார். இந்த வார்த்தையில் நாம் நின்று இந்த வார்த்தையை மீறாதபடிக்கு இந்த வார்த்தையில் வாழ கர்த்தருக்கு உதவி செய்வாராக. கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை மீறாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அதன்படி செய்து அதன்படி கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்.
இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் மக்கள் பிதாவே ஆமென். அவர் வார்த்தையை மீறாதுங்க, தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.